என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. என்ன மாமா பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க மாமா. சாப்பிடுறேன். ஏன் தங்கம் போன்ல சார்ஜ் எதுவும் இல்லையா? ஏன் மாமா அப்படி கேக்குறீங்க? இல்ல, என்னைக்குமே என் பக்கத்துல ஒரு 2 நிமிஷம் உட்காந்து பேசுறதுக்கு கூட உனக்கு நேரம் இருக்காது. என்னமோ வீடியோ எடுக்கிறேன் அது இதுன்னு சொல்லிட்டு போனும் கையுமா தான் சுத்திக்கிட்டு இருப்ப. இன்னைக்கு அதிசயமா இவ்வளவு நேரம் என் பக்கத்துல உட்காந்துருக்கிய, அதான் கேட்டேன். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு உங்களை விடவா மாமா அந்த வீடியோ முக்கியம்? என் உலகம், என் உயிர் எல்லாமே நீங்க தானே மாமா. உங்க பக்கத்துல இருக்க சந்தோஷத்தை விட எனக்கு வேற என்ன மாமா வேணும்? ஏ மாமா தங்கம், நான் ஒருத்தி இங்க எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன மாமா பின்னாடி திரும்பி பார்த்துட்டு இருக்கீங்க? அது இல்ல தங்கம், இவ்வளவு ஃப்ளோவா பேசுறியே, அதான் பின்னால கேமரா எதுவும் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். ஏ மாமா, சரி உங்க கூட உங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சே. இன்னைக்கு உங்க பக்கத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசுவோம்னு வந்தா கேமரா வச்சிருக்கேன் நான் கேக்குறீங்க? உங்ககிட்ட போய் உட்கார வந்தேன் பாருங்க, என்ன சொல்லணும்? நான் போறேன், விடுங்க. ஏ தங்க நில்லுடி. போங்க மாமா. ஏய் சரி கோச்சுக்காதுடி, சும்மா விளையாட்டு பண்ண. சரி போங்க சாப்பிடுங்க. ஏய் அதான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டேன்ல, சிரி தங்கம். சிரிக்க மாட்டேன் போங்க. இப்ப நீ சிரிக்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன். ஈ சிரிச்சிட்டேன், போதுமா? இதுக்கு நீ சிரிக்காமையே இருந்திருக்கலாம். ஏ மாமா, உங்கள விளையாண்டது போதும், ஒழுங்கா சாப்பிடுங்க மாமா. சரி என்ன எனக்கு மட்டும் எடுத்துட்டு வந்திருக்க? நீ எடுத்துட்டு வாடி, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல நீங்க முதல்ல சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏன் தங்கம், புருஷன் சாப்பிட்ட தட்டுல தான் பொண்டாட்டி சாப்பிடணுமோ? ஆமா, அது தெரியாதா உங்களுக்கு? என்னைக்குமே புருஷன் சாப்பிட்ட தட்டுல தான் பொண்டாட்டி சாப்பிடணும். எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளா இருக்கு தங்கம். இந்த புருஷன் சாப்பிட்ட தட்டுல பொண்டாட்டி சாப்பிடணும்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன காரணம்? வேற என்ன காரணம்? இன்னொரு தட்டு கழுக வேண்டாம்ல, அதுக்காக தான். சொல்லிடி தங்கம். அது எதனாலன்னு இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இப்ப நீங்க புருஷன், நீங்க சாப்பிடுவீங்களா? ஆமா சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா சாப்பிட்டு முடிச்சிருவீங்களா? ஆமா சாப்பிட்டு முடிச்சிருவேன். இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த தட்டுல நான் சாப்பிடுறதுக்கு உட்காருவேனா? ஆமா உட்காருவேன். இப்போ நீங்க சாப்பிட்டு முடிச்ச அந்த தட்டுல ஏதாவது மிச்சம் மீதி எல்லாம் வச்சிருப்பீங்களா? ஆமா வச்சிருப்பேன். இப்ப அந்த மிச்ச மீதியில நீங்க எதையெல்லாம் பாக்கி வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். அதனாலதான் மிச்சம் வச்சிருக்கீங்க. அப்போ அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் சமைக்கும் போது உங்களுக்கு பிடிக்காத எதையும் நான் சமைக்க மாட்டேன். ஏடி அப்படி பார்த்தா நேத்து பாவக்காய் பொரியல் செஞ்சிருந்த, எனக்கு பிடிக்கலன்னு அதை அப்படியே வச்சிருந்தேன். அப்புறம் இன்னைக்கு திரும்பவும் பாவக்காய் பொரியல் செஞ்சிருக்க. அது வந்து மாமா. அடி வாயாடி, எனக்கு தெரியாதுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா ஒன்ன? ஐயோ விடுங்க மாமா. விட்டுறதா? வர வர வாய் ஓவர் ஆயிட்டு வருதுடி உனக்கு. சும்மா விளையாட்டுக்கு சொன்ன மாமா. நீங்க முதல்ல சாப்பிடுங்க, என்ன விடுங்க. சாப்பிடுறதா? எனக்கே என் பொண்டாட்டி இப்பதான் அதிசயமா கையில கிடைச்சிருக்கா, அதெல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இப்ப உன்னை விடுறதா இல்ல. ஐயோ மாமா, ஆதி நிலா யாராவது வந்துருவாங்க. இந்த பக்கம் யாரும் வரமாட்டாங்க, அவங்க முன்னால விளையாடிட்டு இருப்பாங்க. நீ யாரு காரணமும் சொல்லி இப்ப தப்பிக்க முடியாது. ஐயோ மாமா, சரி இப்ப என்ன பண்ண போறீங்க? ஒன்னும் பண்ண போறது இல்ல, உன்னை இப்படியே பாத்துக்கிட்டே இருக்க போறேன். பாத்துக்கிட்டே இருக்க போறீங்களா? ஆமா, என் தங்கத்தை இப்படி மடியில உட்கார வச்சு என் தங்கத்தோட அழக பார்த்து ரசிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? எனக்கு உன்னை இப்படி பக்கத்துல வச்சு பாத்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும்டி, வேற எதுவுமே எனக்கு வேணும்னே இல்ல. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமாண்டி தங்கம், ஒரு நாள்ல வீட்டு வேலை செஞ்சு குழந்தைங்களை பாத்துக்கிட்டு நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். அவ்வளவு கஷ்டத்துலயும் என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக நீ எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுக்குறேன்னு எனக்கு தெரியும். உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்காக நீ சில விஷயங்களை பண்ணுவ. ஆனா அதை நீ பிடிச்சு பண்றியா இல்ல எனக்காக பண்றியான்னு எனக்கு தெரியும் தங்கம். அதே மாதிரி நிறைய நாள் எனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் சில விஷயங்களை உனக்காக நான் வேண்டான்னு வச்சிருக்கேன். ஏன்னா புருஷன் பொண்டாட்டியோட சந்தோஷங்கிறது வெறும் அந்த மாதிரி விஷயத்துல மட்டும் இல்ல தங்கம், அதையும் தாண்டி எவ்வளவோ விஷயம் இருக்கு. எதுக்கு இப்ப என் மடியில இப்படி உட்கார்ந்துருக்கியே, இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஏதாவது இருக்க முடியுமா?
மாமா. என்னடி தங்கம்? இல்ல மாமா, என்னைக்குமே நான் உங்ககிட்ட உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன் மாமா, உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க உண்மையாவே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. ஏன்னா புருஷன் பொண்டாட்டி உறவுல சந்தோஷமா இருக்கிறத விட முக்கியம் விட்டு கொடுக்கறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. நான் உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு தெரியல மாமா. ஆனா என்ன நீங்க இந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கீங்க, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அடியே போதும் போதும்டி, இப்படி பேசி பேசி ரொமான்டிக் சீனா சென்டிமெண்ட் சீனாக்கலான்னு பாக்குறியா? எது இப்ப நீங்க பண்றதுக்கு பேரு ரொமான்ஸ்? ஆமாண்டி, பின்ன இது ரொமான்ஸ் இல்லாம வேற என்னது? ஏன் கட்டி பிடிச்சி கிஸ் அடிச்சா மட்டும்தான் ரொமான்ஸ் ஒத்துக்குவீங்களோ? இப்படி கண்ணாலேயே பாத்துக்கிட்டு இருந்தா ரொமான்ஸ் ஒத்துக்க மாட்டீங்களோ? கண்ணாலேயே பார்த்தா அது எப்படி மாமா ரொமான்ஸ் ஆகும்? ஏய் இதுவும் ரொமான்ஸ் தாண்டி. கண்ணால பார்த்து எப்படி ரொமான்ஸ் பண்றதுங்கிறது எங்களை மாதிரி 90s கிட்ஸ்க்கு தான் தெரியும். ஓஹோ அப்படியா? அப்படிதான். இப்ப கண்ணால பார்த்து எப்படி ரொமான்ஸ் பண்றதுங்கிறத நான் உனக்கு சொல்லித்தரேன். என் கண்ணையே பாரு. சரி மாமா. முத்தாடும் மேடை பார்த்து வாடி போகும் வான்பிறை, முத்தாரம் நீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை, வண்ணப்பூவின் வாசம் வந்து நேசம் பேசும், அவள் நான் பார்க்க தாங்காமல் நாணுவாள், புது பூ கோலம் தான் காலில் போடுவாள், என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி அவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் தேரழகை, அந்தி மஞ்சள் நிறத்தவளை என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்ன சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. என்ன சக்தி, என்னைக்குமே சாரோட தான் வருவேன், இன்னைக்கு அவருக்கு முன்னாடியே வந்திருக்க? ஐயோ அதையும் செல்வி அக்கா கேக்குறீங்க? எனக்கும் அவனுக்கும் நேற்று ஒரு சின்ன சண்டை ஆகி போச்சு. அதான் அவனுக்கு போனும் பண்ண முடியல. நேர்ல வந்து பார்த்து பேசி சமாதானம் பண்ணலான்னு அவனுக்கு முன்னாடியே வந்து நிக்கிறேன். என்ன சக்தி சொல்ற? நீயும் சாரும் சண்டை போட்டுட்டீங்களா? நம்பவே முடியலையே சக்தி. உங்க 2 பேருக்கு சண்டை போடலாம் கூட தெரியுமா? செல்வி அக்கா நான் எவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்களும் கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா? ஐயோ சக்தி, உன்னை போய் கலாய்க்க முடியுமா? நான் சீரியஸா தான்ப்பா கேட்குறேன். நான் இந்த ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்து 15 வருஷம் ஆகுது. இந்த 15 வருஷத்துல நீங்க 2 பேரும் சண்டை என்னத்துக்கு சின்னதாக கோவப்பட்டு பேசி கூட நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ வந்து 2 பேரும் சண்டை போட்டு பேசாம இருக்கீங்கன்னு வேற சொல்ற பத்தியா? அதைத்தான் என்னால நம்ப முடியல. என்ன பண்றது செல்வி அக்கா, நேற்று அப்படி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம் நான் தான். என் மேலதான் தப்பு. நான் தான் அவன்கிட்ட கோவப்பட்டுட்டேன். கோவப்பட்டு பேச மாட்டேன்னு போயிட்டேனே தவிர என்னால நைட்டெல்லாம் தூங்கவே முடியல. அவன் கூட பேசாம என்னால இருக்கவே முடியல செல்வி அக்கா. அதான் காலையில வந்ததும் முதல்ல அவன்கிட்ட பேசணும்னு வந்தேன். அது சரி, உங்க 2 பேரால எப்படி பேசாம இருக்க முடியும்? அப்புறம் நீ எப்படி அவர் கூட பேசணும்னு இப்படி காலங்காத்தால எந்திரிச்சு ஓடி வந்திருக்கியோ, அந்த மாதிரி அவரும் அவன் கூட பேசணும்னு உன்னை தேடி போயிருக்காரோ என்னவோ? என்ன செல்வி அக்கா சொல்றீங்க? ஒருவேளை அவன் என்ன தேடி என் வீட்டுக்கு போயிருப்பானோ? ஒருவேளை இருக்கலாம் சக்தி, சொல்ல முடியாது. மச்சான். செல்வி அக்கா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் செல்வி அக்கா. அம்மா ரிசப்ஷன்ல என்ன யாரையும் காணோம்? சார் அது வந்து ஷிஃப்ட் மாத்திர பொண்ணு இன்னும் வரல சார். ஷிஃப்ட் மாத்திர ஆள் வரலன்னா அப்ப முன்னாடி ஷிஃப்ட்ல உள்ளவங்க அந்த ஆள் வந்ததுக்கு அப்புறம் தானே போகணும். அதுக்கு முன்னாடி எதுக்கு அவங்கள அனுப்புனீங்க? ஐயோ இல்லை சார், அந்த பொண்ணுக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னு போயிடுச்சு சார். ஆனால் 2வது ஷிஃப்ட்டுக்கு வர வேண்டிய பொண்ணு இன்னும் வரல. இன்னும் இப்போ 2 நிமிஷத்தில் வந்துடும் சார், அதனால தான் அனுப்புனேன். என்ன செல்வி அக்கா அதெல்லாம்? பஸ்ஸுக்கு டைம் ஆச்சுன்னா சரி, இப்போ யாருமே இல்லை ரிசப்ஷன்ல. இப்போ ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கேஸ் வருது, அப்போ என்ன பண்ணுவீங்க? 2வது ஷிஃப்ட் ஆள் வர வரைக்கும் அந்த பேஷண்ட்டை வெயிட் பண்ண வைப்பீங்களா? இல்லை சார், அது வந்து எப்போவுமே இப்படி நடக்காது சார், இன்னைக்கு மட்டும்தான். இங்க பாருங்க செல்வி அக்கா, இன்னைக்கு மட்டும்தான் அசால்ட்டா சொல்லாதீங்க. ஒரு உயிர் போறதுக்கு 1 நிமிஷம் இருந்தா போதும். இது ஒன்றும் மாலோ இல்லை சினிமா தியேட்டரோ இல்லை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்லன்னு சொல்றதுக்கு. இது ஹாஸ்பிட்டல். இங்க வர்ற பேஷண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு செகண்டும் எவ்வளவு முக்கியங்கிறது அவங்கள ட்ரீட் பண்ற டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும். இங்க பாருங்க செல்வி அக்கா, இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாது. ரிசப்ஷன்ல மட்டும் இல்ல, எல்லா டியூட்டி ஸ்டாஃப் கிட்டயும் சொல்லுங்க, ஒரு ஷிஃப்ட் முடிஞ்சா அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ஆள் வந்ததுக்கு அப்புறம் தான் முன்னாள் ஷிஃப்ட்ல உள்ளவங்க போகணும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி கிளம்பி போறதா இருந்தா அப்படியே கிளம்பி போயிட வேண்டியதான். திரும்ப இந்த பக்கம் வர வேணும்னு சொல்லிருங்க. சரிங்க சார், சாரி சார், இதுக்கப்புறம் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன்.
சரிங்க செல்வி அக்கா. அப்புறம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால பேஷண்ட்ஸ் எல்லாம் என்னால் இன்னைக்கு பார்க்க முடியாது. ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தால் என்னோட டேபிளுக்கு அனுப்பி வைங்க. மற்றபடி பேஷண்ட்ஸ் எல்லாரையும் சுதாகர் டாக்டர்கிட்டயே அனுப்பி வச்சிருங்க. ஓகே சார். டி மச்சான் உடம்பு சரியில்லையா? என்னடா ஆச்சு? டி சக்தி, உன்னால என் கூட பேசாம இருக்க முடியாது. நீ என்னை பார்க்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. என்னாலையும் தான் உன் கூட பேசாம இருக்க முடியாது. ஆனா நேத்து நான் என்ன சொல்ல வரேன்னு கூட கேட்காம அப்படி கோவப்பட்டு போனல. அப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு உனக்கு புரிய வேண்டாம். அதனால இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் உன் கூட பேச மாட்டேன். அப்பதானே உனக்கு தெரியும் உன் கூட பேசாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு. டி மச்சான், நேத்து ஏதோ தெரியாம கோவப்பட்டு பேசிட்டேன்டா. என்னால உன் கூட பேசாமலாம் இருக்க முடியாதுடா மச்சான். செல்வியக்கா, நான் ரூம்ல இருக்கேன். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரூம்க்கு அனுப்பி வைங்க. சக்தி சார் பேசாமே போயிட்டாரேன்னு வருத்தப்படாதப்பா. அவர் இன்னைக்கு ஏதோ டென்ஷன்ல வந்திருக்காரு போல, அதனால தான். நீ ரூமுக்கு போப்பா, அவர் உன் கூட பேசுவாரு. செல்வியக்கா, அவனை நான் இன்னைக்கு நேத்து பார்க்க தொடங்கல. அவன் யாரு எப்படின்னு என்னை விட அதிகமா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாரும் இருக்க முடியாது. இப்ப அவன் ஏன் என்கிட்ட பேசாம போறானோ எனக்கு தெரியும். அவனை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். அதை நான் பாத்துக்கிறேன் செல்வியக்கா. நீங்க போங்க, அவன் கேட்டதையெல்லாம் கொண்டு போய் அவன் ரூம்ல கொடுங்க, நான் அவனை பாத்துக்கிறேன். சரிப்பா சக்தி. டி மச்சான், கோவமா இருக்கியா? அது சரி, ஏன் மச்சானாச்சே கோவம் இல்லாம இருக்குமா? உன் கோவத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்டா. இந்த சக்தி கிட்ட தானே பேச மாட்ட, உன்னை எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த வரேன்டா. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? யோடே சக்தி. சார், என் பேரு சோனா. இந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதான் வேலை இருக்கான்னு கேட்டுட்டு போலான்னு வந்திருக்கேன். வேலையெல்லாம் இல்ல, கிளம்பு. என்னது கிளம்பா? அட்டங்கொப்பம் அவனே. டேய், என்னடா விட்டா ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்க. ஓவரா போறதுக்கு நீங்க யாரு எனக்கு? அடிங்க மவனே. அடேய், என்னடா விட்டா ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்க. சரி, ஒத்துக்கிறேன்டா, நேத்து ஏன் மேலதான் தப்பு. நான் தான் அவசரப்பட்டு கோவப்பட்டு இதுக்கப்புறம் என் கூட பேசாதன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா இப்ப காலையில நான் தானடா ஆளா உன் கூட பேசுறதுக்காக வந்து நிக்கிறேன். கோவப்பட்டு போன நானே திரும்ப வந்திருக்கேன். நீ என்னமோ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஓ, நீங்க உங்களுக்கு தோன்ற மாதிரி கோவப்பட்டு பேசாதேன்னு சொல்லிட்டு போயிருவீங்க. திரும்ப வந்து பேசினா நாங்க பேசணுமா? ஏன் எங்களுக்கு என்ன மானம் ரோசம் சூடு சொரணம் எதுவுமே கிடையாதா? இல்ல நாங்க சோத்துல உப்பு போட்டு தான் திங்கலையா? ஓ, அதெல்லாம் வேற நீ போட்டு திங்கிறியா? சரடே, இப்ப நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன்டா, அதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிடுறா பாக்கலாம். கேள்றா டேய். கேக்குறேன்டா. நேத்து நான் உன் மேல கோவப்பட்டு என் கூட பேசாதேன்னு சொல்லிட்டு போனதுக்காக தானடா இப்ப என் கூட பேசாம இருக்க. ஆமா. இதே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐஷுன்னு ஒரு கேரக்டர் உன் மூஞ்சிய பார்த்து இதுக்கப்புறம் என்கிட்ட வராத, என் கூட பேசாதன்னு உன் மூஞ்சில காரி துப்பாத குறையா சொல்லிட்டு போனாலே, அதுக்கப்புறம் திரும்ப அவ உன்கிட்ட வந்து பேசும்போது நீ என்ன இதுக்குடா பேசுன? அப்ப எங்கடா போச்சு உன் மானம் ரோசம் சூடு சொரணை எல்லாம்? அது வந்து டேய் டேய் டேய், ரொம்ப யோசிக்காத. ஃபிகருக்கு ஒரு நியாயம், ஃப்ரெண்டுக்கு ஒரு நியாயம். டேய், இப்ப சொல்றா, உனக்கு முக்கியம் இந்த ஐசுவா இல்ல இந்த சக்தியா? ஐஷுதான். ஹோ, ஓகே மிஸ்டர் ஷமீர் அகமது, இன்னைக்கு உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் பழைய டைலாக் தான் இருந்தாலும் கேட்காதவங்களுக்காக திரும்பவும் சொல்றேன். அன்னைக்கு பழசியெல்லாம் மறந்து உன்னை விட்டு போன ஐசு இன்னைக்கு உன்கிட்ட வந்து சேர்ந்துட்டா. ஆனா இன்னைக்கு உன்னை விட்டு போற இந்த சக்தி நீ புதுசா ஏதாவது பிளான் பண்ணிட்டு வந்து கூப்பிட்டாலும் உன்கிட்ட வரமாட்டான்டா. ஐயோடே சக்தி, சத்தியமா முடியலடா. முடியலன்னா எங்கேயாவது செவத்துல போய் முட்டிக்கடா. நான் வரேன். டே 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 இருடா. இங்கே சோனா குட்டி எங்க ஓடுற? அடிச்சு விடுறா. டே சக்தி, போதுண்டா. நேத்து நீ என்ன வெறுப்பேத்துனா அதுக்கு பதிலுக்கு நான் இப்போ உன்னை வெறுப்பேத்திட்டேன். ரெண்டுத்துக்கும் சரியா போச்சு. இதுக்கு மேல நோ டென்ஷன் நோ பிபி. ஓகே? ஓகே ஓகே. இது முன்னாலேயே சொல்லி தொலைஞ்சிருந்தேன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு சோனா கிட்டப்பெல்லாம் போட்டு வந்திருக்க மாட்டேன்ல. டேய், நான் பேசாம இருந்தா என்ன சமாதானம் பண்றதுக்காக நீ ஏதாவது காமெடி பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சோனா கிட்டப்பெல்லாம் போட்டு வந்து காமெடி பண்ணுவேன்னு சத்தியமா நினைக்கலடா சக்தி. என்ன பண்ணி தொலைய? உன் கூட பேசாமையே என்னால இருக்க முடியலையே. என்னாலையும் தாண்டா சக்தி. நேத்து நீ பாட்டுக்கு பேச மாட்டேன்னு போயிட்ட. ஆனா அதை நினைச்சு நினைச்சு எனக்கு நைட்டு காய்ச்சலே வந்துருச்சு தெரியுமா? டேய், ஏன்டா புழுவுற? முந்தா நேத்து ஐசோட மலையில நினைச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லு. என் கூட பேசாம காய்ச்சல் வந்துருச்சு அவருக்கு.
உன் கூட பேசாம நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமாடா? டேய் தெரியும்டா சக்தி, என் கூட பேசாம நீ இருக்க மாட்டேன்னு தெரியும், நீ வந்துருவேன்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வந்துருவேன்னு நினைச்சு பார்க்கலடா. அட போடாங்க இவனே. சரி விடுறா, யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்கடா. நினைச்சிட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு என் சோனா டார்லிங்? அடிச்சி கருமம், மானம் கெட்டவனா இருக்கானே. உன் ஃப்ரெண்ட் இல்ல, அப்படித்தானே இருப்பேன். அடியே சோனா குட்டி, நேத்து ஃபுல்லா என்ன அழ வச்சல, அதுக்கு இன்னைக்கு உன்னை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். ஐயோ டேய் பாவி பயலே, விடுடா. இன்னைக்கு உன்னை விட மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.